கன்னிராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க இந்த தடவ? கன்னிராசிக்காரங்க இந்த தடவ 2 விஷயத்த பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நெறைய பேர் கொடை பார்ப்பீங்க. கொடையா? ஆமா. நெறைய பேர் கொடை மாரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. திருப்பதி கொடை பார்க்கறது, என்ன மேடம் அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி தானே. உங்க கண்ல படுங்க. திடீர்னு கொடை பார்க்கறது, கொடை பிடித்த மாரி ஒரு சிம்பல் பார்க்கறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்க கண்ல படும். அதே மாரி நெறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ திட்டக்கூடாது. நடக்கும். குரங்கு பார்ப்பீங்க. இது 2ம் நீங்க பார்க்கும்போது, குடை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இருக்கேன் உன்ன காப்பாத்துறதுக்கு. எனக்கு கீழ தான் இருக்க. என் நிழல் கீழ இருக்க. நீ கவலைப்படாத. என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லி பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். நீங்க குரங்கு பார்க்குறீங்க அப்படின்னா, மனச ரொம்ப அலைப்பாய விடாத, நான் இருக்கேன் உன்ன பார்த்துக்கிறதுக்கு தைரியம் குடுக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கைகளை குடுக்கும். ஸோ இது 2மே கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் கண்ல படும். பட்ட நாள்லருந்து உங்களுக்கான வெற்றிகள் ஆரம்பமாகி விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் ஸ்ரீமன் நரசிம்ம பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும். அதே சமயம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு அல்லல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. முடியும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் சாத்தி ஆஞ்சநேயருக்கு அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வந்து டெய்லி உங்களுடைய சாப்பாட்டில் உட்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.